ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிங்கம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். என்ன நாள்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய முருகனுக்கு ஹாப்பி பர்த்டே. வைகாசி மாதத்தில் பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்து வர அன்றைக்கி தான் நம்மளுடைய முருகர் பிறந்தாராம். அதனால் ரொம்ப ஸ்பெஷல் தானே. ஹாப்பி பர்த்டே முருகா. முருகரோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். முருகரோட அதிசயங்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த கலியுகத்துலேயுமே முருகர் நம்மளை பார்க்குறதுக்காக வராரு. இதுக்கு ஒரு உதாரணம் இன்றைக்கி நடந்தது. எப்போவுமே காலையிலேயே பதிவு போட்டுருவோன்னா இன்றைக்கி போடவே முடியல. அதே மாதிரி எப்போவுமே காலையிலே சாமி கும்பிட்ருவேன். அதாவது 7 மணிக்குள்ளார 6 மணிக்குள்ளாரே சாமி கும்பிட்ருவேன். இன்றைக்கி வைகாசி விசாகம். இன்றைக்கி மாம்பழம் வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் காலையிலேருந்து சாமி கும்பிடவே முடியல. சரி, என்னடா அது இப்படி சாமி கும்பிடவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மணி 9 மணி ஆயிடுச்சு. அப்போவும் சாமி கும்பிடவே முடியல. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மாம்பழம் வைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்தது. அந்த சமயம் பார்த்து ஒரு பாட்டி பை நிறைய மாம்பழம் பழம் கொண்டுட்டு வந்தாங்க. அதில் ஒரு 10 பழம் இருக்கும். அந்த 10 பழத்தில் 2 பழம் மட்டும்தான் நல்லா இருந்தது. அந்த பாட்டி ஒரு 20 ரூபா கொடுக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், காசு இல்லை அப்படின்னு சொன்னது. அந்த பாட்டி எங்கேருந்து அந்த பணம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் முருகனுக்கு மாம்பழம் வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டேன். அதனால் முருகரே இந்த பாட்டிக்கிட்ட மாம்பழம் கொண்டு வந்திருக்காரு. அவ்வைக்கு எப்படி சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திருவிளையாடல் பண்ணாங்க. அதே மாதிரியே இத்தனை மாம்பழங்களையும் கொடுத்து நீ வாங்கிக்கிறியா இல்லையான்னு பார்க்குறேன், இதில் 2 பழம் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முருகர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தை வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் இன்றைக்கி சாமி கும்பிடவே முடிஞ்சுது. அப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது, ஓ முருகருக்கு இன்றைக்கி மாம்பழம் தான் வேணுமாட்ட இருக்குது, அதனால தான் இவ்வளோ நேரம் லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி முருகர் எப்போவுமே நம்ம கூடவே இருக்கார். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம முருகனை ஈஸியாக பார்த்துடலாம், ஈஸியாக அனுபவிக்கலாம். கடவுள் அனுபவ ரூபமாக தான் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று. உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு இன்றைக்கி முருகரை பார்த்த திருப்தி எனக்கு கிடச்சிது. அவ்வை பாட்டியே ஞானப்பழத்தை கொடுத்து முருகனுக்கு வையே அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.